வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல பென்டெனோட அன்யூஸ்டு ஏலியன்ஸோட 5 எபிசோட நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இது 6வது எபிசோட். முந்தின 5 எபிசோட நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீசிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெவோனா கேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். நம்ம ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வந்து ரூக் பிளாங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏலியனை வந்து காட்டி இருப்பாங்க. இவர் வந்து நம்ம பென் டெனிசனோட பார்ட்னரா வந்திருப்பாரு. அதாவது நம்ம குவென்னும் கெவினும் வந்து பென் டெனிசனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா இவர் தான் புது பார்ட்னரா வந்து சேர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி தெளிவாவே காட்டியிருப்பாங்க. இவரோட ஸ்பீசிஸை பத்தி தான் நம்ம ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். இவரோட ஹோம் வேர்ல்டு பேர் வந்து ரெவோனா. இந்த பிளானட்டை வந்து ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வரக்கூடிய ப்ரூஸ் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிற எபிசோட்ல தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த பிளானட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெவோனா கேண்டர் மட்டும் இல்லாம முராய்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விதமான பெரிய சைஸ் எலிகள் மாதிரியான ஒரு ஸ்பீசிஸும் இங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த பிளானட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு அழகான கிரகம், ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகத்துல நீங்க எங்க பார்த்தாலுமே கிட்டத்தட்ட அந்த பாறைகள் வந்து படிக்கட்டுகள் மாதிரியான ஒரு ஷேப்ல வந்து வெட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரகத்துல மட்டும்தான் ஆம்பரோகியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் விளையும். அதாவது இந்த மொத்த யூனிவர்ஸ்லயுமே இங்கதான் அது அதிகமா விளையும் அப்படின்னு சொல்லி தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அது பாறைகளுக்கு நடுவுல தான் அது வந்து வளரவே செய்யும். அதுக்காகவே இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த கிரகத்துல எல்லா இடங்கள்லயுமே சுத்தி சுத்தி பாறைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. பாறைகளை வெட்டி ஒரு படிக்கட்டுகள் மாதிரியான ஒரு அமைப்புல வச்சிருப்பாங்க அப்படிங்கறத வந்து தெளிவாவே பார்க்க முடியுது. இந்த ஆம்பரோகியா தான் இந்த கிரகத்தோட முக்கியமான ஒரு உணவுப் பொருளாவே இருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. உணவு மட்டும் கிடையாது, இது பல வகையிலையும் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. குறிப்பா இங்க இருக்கவங்களுக்கு வந்து இதுதான் ஃபியூயலாவும் யூஸ் ஆகுது. அதாவது எரிபொருளாவும் இதுதான் அதிகமா யூஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, எரிபொருளாவும் இது யூஸ் ஆகுது. இவங்க வச்சிருக்கக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், ஸ்பேஸ் ஷிப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதுதான் எரிபொருள் அப்படிங்கிறதையும் தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வைல் யூ ஆர் அவே அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆம்பரோகியா பழத்தோட ஜூஸை வச்சு நம்ம டாக்டர் சைக்கோபஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு மைண்ட் கண்ட்ரோலிங் ஜூஸை வந்து உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஜூஸை வச்சு அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, மொத்த ரெவோனா கேண்டரையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தன்னோட அடிமையா மாத்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட்ல தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஆம்பரோகியா வந்து பல வகையில யூஸ் ஆகுது. சாப்பாட்டுக்கும் யூஸ் ஆகுது, எரிபொருளாவும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதை வச்சு ஒரு மைண்ட் கண்ட்ரோலிங் ஜூஸையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது பல வகையில யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாவே நம்மளால பார்க்க முடியுது. இந்த கிரகத்தோட மக்கள் தங்களுக்குன்னு தனித்துவமான பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் விதவிதமான பண்டிகைகளையும் வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பீசிஸ்ல வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வால் இருக்கும். அதாவது பிறக்கும் போது அந்த குழந்தை வாளோட தான் பிறக்கும். வயசாக தான் அந்த வால் வந்து தானா விழுந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது விழுற வரைக்கும் அந்த ரெவோனா கேண்டரை ஒரு ரெவோனா கேண்டராவே மதிக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்க மாட்டாங்க. அந்த வால் எப்போ விழுதோ அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து பேரே வைப்பாங்க. அதுவும் இவங்க வைக்க மாட்டாங்க. அந்த ரெவோனா கேண்டரே தனக்கு பிடிச்ச பேரை தானே தனக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உரிமையையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வால் விழுந்த வால் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ரெவோனா கேண்டரை எடுத்து தனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு அதை பரிசா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் வந்து அந்த ரூக் பென் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்யும் அப்படின்னா, தனக்கு ரூக் பென் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதோட அந்த வாளை எடுத்து பென் டெனிசன் கிட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. சரி, நீ என்ன பேர் வைக்க போற? அதுக்கு தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இனிமே என்ன எல்லாரும் ருக்பென் என்று கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரகத்துல வந்து இந்த ரெவோனா கேண்டரோட வால் விழுந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பண்டிகையாவே அவங்க வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா அதுதான் கிட்டத்தட்ட ஒரு பிறந்தநாள் மாதிரி. இதோட இவனோட சைல்ட்ஹுட் வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இவ ஒரு முழுமையான ரெவோனா கேண்டர் அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய பண்டிகையா அவங்க வந்து கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆம்பரோகியா பழங்களை அறுவடை பண்ற நாட்கள்ல வந்து அறுவடை திருவிழாவை வந்து கொண்டாடுவாங்க. நம்ம உழவர் திருநாள் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்களும் அறுவடை திருநாள் வந்து கொண்டாடுவாங்க. அந்த டைம்ல வந்து பயங்கரமா பட்டாசு வெடிச்சு கோலாகலமா திருவிழா கொண்டாடி அதை பயங்கரமா அமர்க்கலம் பண்ற மாதிரி தான் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாவே அந்த எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. கூடவே இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சடங்கு உடைகளை போட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இவங்க வந்து கொண்டாடுவாங்க. இவங்க பயன்படுத்தக்கூடிய எல்லாவித சடங்கு உடைகளுமே ரொம்பவே ஒரு தனித்துவமானதா தான் இருக்கும். இங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா சடங்கு உடைகள் வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணோட சடங்கு உடைய போட்டு பயங்கரமா காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியான சடங்கு உடை இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல ரொம்பவே தெளிவா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா இவங்களுக்குன்னு தனியா ஸ்பெஷலான பவர்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு ஏலியனுக்கும் ஒவ்வொரு விதமான பவர்ஸ் இருக்கிற மாதிரி பென் 10 சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. அப்படி இவங்களுக்குன்னு தனித்துவமான ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனா சில ட்ரெடிஷனலான ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஸ்டோன் கட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸ்டோன் கட்டர் பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த பவரை வச்சு பாறைகளை கூட அசால்ட்டா உடைச்செறிய முடியும். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து மொத்த ரெவோனா கேண்டர்லயுமே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மாஸ்டர் குண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேரக்டர்கிட்ட மட்டும்தான் இந்த பவர் இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. இவரை தவிர வேற யாருமே இந்த பவரை யூஸ் பண்ற மாதிரி இது வரைக்கும் பென் 10 சீரிஸ்ல காட்டவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ பென் டெனிசன் இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு அப்படின்னா அவர்கிட்ட இந்த பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பென் டெனிசன் இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட இந்த பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித் வந்து ஆம்னிட்ரிக்ஸுக்கான டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்தாருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கிரகத்துல சிறந்த திறமையான ஒரு ஏலியனோட டிஎன்ஏவை மட்டும்தான் செலக்ட் பண்ணி அதோட சாம்பிள்ஸை மட்டும்தான் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவேன். அதாவது சில யூடியூப் சேனல்ஸில் நான் வந்து பார்த்தேன். பென் டெனிசனோட ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நோஞ்சானான ஒரு ஏலியன்ஸோட டிஎன்ஏவை தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி ஸ்ட்ராங்கான ஏலியன்ஸோட டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி வைக்கல. அதனால தான் அவர் வந்து பாதி பவர்ஸை யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது உண்மையே கிடையாதுங்க. அதுக்கான தெளிவான ஒரு வீடியோ வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த திறமையான ஏலியன்ஸோட டிஎன்ஏவை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால தான் பென் டெனிசனோட ஏலியன்ஸ் வந்து எப்பவுமே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஏலியன்ஸாக இருக்குது. அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெவனா கேண்டரோட டிஎன்ஏவை அவங்க செலக்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த பவரோட தான் அவங்க எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக திறமையான ஃபைட்டிங் ஸ்டைல் உடைய ஒரு ஏலியனோட டிஎன்ஏவை தான் அவங்க எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பென் டெனிசன் இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக அவர்கிட்ட ஸ்டோன் கட்டர் அப்படிங்கிற இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் திறமையும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது கண்டிப்பாக பென் டெனிசனோட டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இருக்கும். கண்டிப்பாக இருக்கணுங்க. இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல வந்து பயங்கர திறமைசாலிங்க. ரொம்பவே வேகமாக எலாஸ்டிக்காக இதால் சண்டை போட முடியும் அப்படிங்கிற மாதிரி பென் 10 சீரிஸில் தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. எதிரியோட தாக்குதல் இருந்து இதால ரொம்ப வேகமா தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எதிர்த்தாக்குதல் செய்யறதுலயும் இது ரொம்பவே கை தேர்ந்த ஒரு ஏலியன் அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. அதிகமான ஸ்டாமினா இந்த ஏலியனுக்கு இருக்கிறதுனால இதால ரொம்ப தூரத்துக்கு குதிக்க முடியும், அதிக தூரம் ஓடவும் முடியும். இந்த ஏலியனோட ஸ்ட்ரென்த் பக்கமா வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இது ரெண்டுமே இந்த ஏலியனுக்கு ரொம்பவே அதிகம். எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி கொடுக்கறதா இருந்தாலும் சரி அடி வாங்குறதா இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இதால ரொம்ப அசால்ட்டா சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பென் 10 சீரிஸ்ல ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. The More Things Change Part 2 அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வெடி விபத்துலையும் எதிரிகளோட தாக்குதல்லையும் இது அதிகமா சிக்கி இருக்கும். ஆனாலும் அதை ரொம்ப அசால்ட்டா இதை வந்து சமாளிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னதான் அதுக்கு வந்து ரூக் போட்டிருந்த பிளம்பர் சூட் ஒரு காரணமா இருந்தாலும் அதை தாண்டி ரூக்குக்கும் ஒரு டியூரபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதா உண்மை. ஆம்னிவர்ஸோட ஃபைனல் எபிசோடான A New Dawn அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா மால்ட்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லனை வந்து காட்டியிருப்பாங்க. இவர் வந்து குரோனோசேப்பியன். இவர் வந்து பயங்கரமா நம்ம ரூக்கை போட்டு தாக்கி கொடூரமா தாக்கி இருப்பாரு. ஆனாலும் அடுத்த சீன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடனடியா ரூக் வந்து எழுந்து நிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல இருந்தே தெளிவா தெரியுது இந்த ஸ்பீசிஸ்க்கு டியூரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா மைண்ட் கண்ட்ரோலிங் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ராட்ஸ் மான்ஸ்டர் பார்ட்டி அப்படிங்கிற எபிசோட்ல தெளிவாவே காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேம்பயரோட ஸ்பீசிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கரப்டராவை துப்பி ரொம்ப சுலபமாவே ரூக்க தன்னோட அடிமையா மாத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. அடிமையா மாத்தது மட்டும் இல்லாம நம்ம பென் டெனிசன் கூட சண்டை போட வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோலிங் மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வைல் யூ ஆர் அவே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்னிவர்ஸ் வரக்கூடிய இந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் சைக்கோபாஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஒரு மைண்ட் கண்ட்ரோலிங் ஜூஸை கண்டுபிடிச்சு மொத்த ரெவோனா கேண்டரையுமே தன்னோட அடிமையா மாத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இதுல இருந்தே தெளிவா தெரியுது மைண்ட் கண்ட்ரோலிங் இந்த ஸ்பீசிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அதிகமான வெப்பம் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்ங்க. அதை இவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஹார்ட் ஸ்ட்ரெச் அப்படிங்கிற எபிசோட்லயும் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா
அதிகமான வெப்பம் வந்து ரூக்க பலவீனப்படுத்தி அவர் அசால்ட்டா தோத்தே போயிருப்பாரு. அந்த இடத்துல மயக்கம் போட்டே விழுந்திருப்பாரு. அந்த அளவுக்கு அதிகமான வெப்பம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். ஒரு லிமிட்டுக்கு மேல வெப்பத்தை இவரால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல தெளிவாவே காட்டியிருப்பாங்க. ஸோ அதிகமான வெப்பம் வந்து இந்த ஸ்பீசிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸா அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பல்க பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.